கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 22:8. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். நாம் ஒருவருக்கு அநியாயத்தை செய்யும்போது அநியாயத்தை விதைக்கிறோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். நாம் அநியாயத்தை விதைக்கும்போது வருத்தத்தை அறுப்போம். கலாத்தியர் 6:7 வாசிக்கிறோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஓசியா 10:13 வாசிக்கிறோம், அநியாயத்தை உழுகிறீர்கள், தீவனையை அறுத்தீர்கள். உபாகம் 25:16 வாசிக்கிறோம், அநியாயத்தை செய்கிறவன் எவனும் தேவனாய கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் அநியாயத்தை விதைக்கும்போது தீவனையை அறுக்கிறோம். நாம் அநியாயத்தை செய்யும் பொழுது நாம் தேவனாய் கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாக இருக்கிறோம். நீதிமொழிகள் 10:12 வாசிக்கிறோம், அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கும் உதவாது என்று. நம்முடைய வாழ்க்கையில் அநியாயமாய் வந்த வருமானம் நமக்கு நல்லதை கொண்டு வருவதில்லை, அது ஒன்றுக்கும் உதவாது என்று பார்க்கிறோம். யாக்கோபு 5:4 வாசிக்கும்போது, இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்கரலிடுகிறது என்று பார்க்கிறோம். நாம் வேலை செய்வருடைய கூலியை அநியாயமாய் பிடித்து கொண்டிருக்கும் போது நாம் தேவனுக்கு அருவருப்பானவர்களாய் இருக்கிறோம். நாம் மற்றவர்களிடம் வாங்கின அநியாயமான பணத்தை நாம் திரும்ப கொடுக்க வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கும்போது லூக்கா 19:8 சகேயு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆம் பிரியமானவர்களே, சகேயு அநியாயமாய் வாங்கின பணத்தை நாளத்தனையாக திரும்ப செலுத்தினான். லேவியாராமம் 19:15 வாசிக்கிறோம், நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் என்று. பிரசங்கி 3:15 வாசிக்கிறோம், நியாயஸ்தலத்தில் அநியாயம் இருந்ததென்று. ஆம் பிரியமானவர்களே, நியாய விசாரணையில் அநியாயம் செய்யப்படுகிறது, நியாயஸ்தலத்தில் அநியாயம் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நமக்காக நீதி செய்கிறவராக இருக்கிறார். நாம் அநியாயத்தை விதைக்கும் போது நாம் வருத்தத்தை அறுக்கிறோம். ஓசியா 10:12 படி நாம் நீதிக்கென்று விதை விதைக்கும்போது மகிழ்ச்சியை அறுக்கிறோம். நீதிமொழிகள் 22:8 படி அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.